Hello friends, welcome back to my channel. ஈஸியா ஹெல்தியா செய்யக்கூடிய அவல் மிக்ஸ்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு கெட்டியான வெள்ளை அவல் தான் எடுத்துர்க்கேன். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேர்த்துட்டு பொரிக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரெயினரை கெட்டியா பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலரி விட்டோம்னா எல்லாமே வறுபட்டுரும். இதை பிடிச்சு வறுக்கும்போது கேர்ஃபுல்லா பிடிச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற கடாய் நகராத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க சீக்கிரமா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். எடுக்கும்போது மெல்லமா எடுத்து எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலை, இதையும் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாது, கருகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். வறுபட்டுருச்சு. இதையும் தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். வறுத்து வச்ச 2த்தையும் அவல் மிக்சரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஆனதும் இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி தோலோடு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வறுத்துட்டு இதையும் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வறுத்த கருவேப்பிலையும் பூண்டையும் இதையும் அவல் மிக்சரில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறம் கிறிஸ்பியாக மொறுன்னு காரசாரமான அவல் மிக்சர் தயார். இந்த ஹெல்தியான மிக்சரை குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் தரலாம். சுலபமாக செய்யக்கூடிய இந்த மிக்சரை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.